أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آتيناهم الكتاب يفرحون بما أنزل إليك ومن الأحزاب من ينكر بعضه قل إنما أمرت أن أعبد الله ولا أشرك به إليه أدعو وإليه مآب وكذلك أنزلناه حكما عربيا ولئن اتبعت أهواهم بعد ما جاءك من العلم ما لك من الله من ولي ولا واق. والذين آتيناهم الكتاب, எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் யஃப்ரஹூன பிமா உன்சில இலைக்க, அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் மூலியமாக அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள், ஆனந்தம் அடைகின்றார்கள். ஆனாலும் வமினல் அஹ்ஸாபி மன் யுன்கிருஹு பஅதஹு, அதில் ஒரு பிரிவினர் அதை வெறுக்கின்றார்கள், அதை மறுக்குகின்றார்கள். எனவே இந்த மனிதர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேதத்தை மறுக்கக்கூடியவர்களாக அல்லது வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்கும் நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னமா உமிர்து அன் அஅபுதல்லாஹ வலா உஷ்ரிக பிஹி ஷைஆ, நான் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். இலைஹி அதுஉ, அந்த மகத்தான ஏகத்துவ கொள்கையின் பக்கம்தான் உங்களை நான் அழைக்குகின்றேன். இலைஹி மஆபு, அவன் பக்கமே மீளக்கூடிய இடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் என்ன செய்தார். 13வது அத்தியாயத்துடைய 36வது இந்த வசனத்திலேயே குறிப்பிடுகின்றார். அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் வேதம் கொடுக்கப்படாத இரண்டு சமுதாயம் இருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தில் அந்த இரண்டு சமுதாயம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு பிரிவினர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், யூதர்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஏவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் இறைவனுடைய அருட்கொடைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் மட்டுமே பிரத்யேகமாக இறைவனுடைய நெருக்கத்தை, கடவுளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற மக்கள் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆனந்தம் அடைகின்றார்கள். சரி, ஒரு பிரிவு என்ன செய்கின்றார்கள், அதை மறுக்குகின்றார்கள். இன்னும் நீங்க மட்டும்தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற்றவர்களா, கடவுளுக்கு மிக சொந்தக்காரர்களா, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீங்க மட்டுமா என்று வெறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் பொதுவாக சொல்கின்றான், நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இங்கு அது பிரச்சனை அல்ல. ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையாக இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். அது யாரின் மூலியமாக அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான் என்று சொன்னால், இறை தூதர் மூலியமாக சொல்ல வைக்கின்றான். நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், ஒருவர்கள் ஆனந்த கழிப்பில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், என்ன நாங்கள் மட்டும் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள் என்று என்ன செய்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்ற அனைத்து மக்களையுமே மக்களாக மதிப்பதில்லை. நமக்கெல்லாம் வைத்திருக்கின்ற பெயர் என்ன தெரியுமா, ஆடு மாடுன்னு வச்சிருக்கிறான். அரபு மக்கள் நம்ம எல்லாம் ஊமை என்று சொன்னார்கள். இவர் என்ன சொல்றான், இவரெல்லாம் அதாவது ஆடு மாடுகள், வனவிலங்குகள். உண்மையான மனிதர்கள் யார் மட்டும்தான், யூதர்களாகிய நம்ம மட்டும்தான். அந்த யூதர்களையும் ஜியோனிசம்னு ஒரு குரூப் இருக்குது, அவர்கள் தான் உண்மையான இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். குர்ஆன் அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூட என்ன செய்யறாங்க, காலத்தில் யஹூது வன் நஸாரா நஹ்னு அப்னாஉல்லாஹ், யூதர்களும் நசரானிகளும் சொல்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என்று, நாங்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று இன்றைக்கும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது இறைவன் இந்த உலகத்திலே கொடுப்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவோ அல்லது அவர்கள் மீது மட்டும் அன்பு காட்டக்கூடியவர்களாகவோ கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மக்களின் மீதும் அவன் கிருபை உள்ளவனாகத்தான் இருக்கின்றான். இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் இறைவன் தண்டிக்க ஆரம்பித்தால் நம்மளால் தாங்க முடியாது. அப்ப எல்லோருக்கும் அவன் உணவு கொடுத்துக் கொண்டு எல்லோரையும் இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றான். நல்ல மனிதர்கள் சிலர்கள் வசதியாக வாழ்கின்றார்கள், கெட்ட மனிதர்கள் இன்னும் வசதியாக வாழ்கின்றார்கள். அதை போன்று தீயவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள், சிரமப்படுகின்றார்கள், தீயவர்கள் வசதியாக வாழ்கின்றார்கள். அப்ப இந்த உலகத்துடைய வசதிகள் வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு நாம் இறைவனுக்கு நெருக்கமான என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். இறைவனுக்கு யார் இந்த உலகத்திலே இணை வைக்காமல் இருக்கின்றார்களோ, வேதம் கொடுக்கப்பட்டவுடன் இப்ப முஸ்லிம்களை கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம், நாங்கள் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் உம்மத்தே முகமது தான் உலகத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் எப்பொழுது நன்மை ஏவி தீமையை தடுக்கணும், ஏகத்துவ கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்கணும். அந்த ஏகத்துவ கொள்கை யாரிடத்தில் இருக்கின்றது அவர்கள் உயர்ந்தவர்கள்.
அந்த மனிதர்கள் அவர்கள் இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபியின் மன்னாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஅமில ஸாலிஹன் சொல்றாங்க. யூதர்களாக இருந்து கொள்ளுங்கள், அல்லது ஈமான் கொண்டவர்களாக இருந்து கொள்ளுங்கள், நசராணிகளாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அல்லது நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் யார் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் என்று சொன்னால், நல்லறங்கள் செய்து இந்த உலகத்திலே ஏகத்துவ கொள்கையை யார் சரியாக செயல்படுகின்றார்களோ அவர்கள் தான் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த உலகத்திலும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை, நாளை மறுமையிலும் எந்த பயமும் இல்லை என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் பல்வேறு வசனங்களின் மூலியமாக சொல்லுகின்றான் என்று சொன்னால், வெறுமனே நான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் மட்டுமே வேதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வதில் என்ன இல்லை, பெருமை இல்லை. எனவே இந்த உலகத்தில் அனைவருமே இறைவனுடைய அடிமைகள் தான், இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்ய வேணாம், சண்டை போட்டுக்கிட்ட வேணாம், உங்களுக்குள் பாரபட்சம் காட்ட வேணாம், நாங்களே உயர்ந்தவர்கள் நீங்கள் நான் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள், உங்களுக்குள் சண்டையிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கட்டளை என்னவென்று சொன்னால், அன்அபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு இணை வைக்க வேண்டாம். இது நபிமார்களுக்கு இடப்படக்கூடிய கட்டளை. இறை தூதர்களுக்கு, இறைவனுடைய மிக நெருக்கத்தை பெற்ற அந்த இறை தூதர்களுக்கு இந்த கட்டளை என்றால், சாதாரண மக்களாகி உங்களுக்கு என்ன கட்டளை? நீங்க ஏன் ஆதங்கப்படுகின்றீர்கள்? நீங்க ஏன் ரொம்ப சந்தோஷப்படுகின்றீர்கள்? உங்களுக்கும் என்னதான், இணை வைக்காமல் இறைவனை ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பக்கமே நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக ஏகத்துவ கொள்கையை உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.